ஜெய் பூம்பா. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நீங்க எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, நம்மளோட ப்ராடக்ட் வந்து மாமது கேட்டிருக்காங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி. மாமதுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஏற்கனவே பிரெஞ்சில சொல்லிட்டோம், பட் உங்களுக்காக தமிழ்ல சொல்றேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? இந்த உலகத்துல வந்து நீங்க எந்த பொருளா இருந்தாலும் என்ன இதா இருந்தாலும் நீங்க எந்த இடத்துல வேணாலும் கொண்டு சேர்க்கலாம். அதுதான் இந்த சமூக வலைத்தளம், முக்கியமா Facebook, Instagram, TikTok, YouTube. ஸோ நாங்க உதாரணத்துக்கு Facebook எடுத்தா நீங்க வந்து உங்களோட ப்ராடக்டா இருக்கட்டும் சர்வீஸா இருக்கட்டும் அது வந்து நல்ல ஒரு ப்ரோஷர் டிஜிட்டல் ஃபார்மேட்ல எடுத்து ஒரு போட்டோ எடுத்து அதுல பேர் நம்பர் கான்டாக்ட் டீடைல் எல்லாம் வச்சுட்டு Facebookல அப்லோட் பண்ணும்போது அது வந்து நேரடியா வந்து கோயிங் டு த சர்வர், அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா வந்து Facebook மூலியமா எல்லா இடத்துக்கும் அது வந்து சேரும். மற்றபடி Facebookல வந்து நீங்க வந்து அபோன்மோ நீங்க எத்தனை பேரை வந்து நீங்க Facebookல வந்து இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து Facebookல வந்து உங்களுக்கு வந்து இப்போ 50 பேர் இருப்பாங்க ஃபாலோவர்ஸ், அது வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணும் அதில் வந்து நீங்க வந்து செய்யணும். மற்றபடி டிக்டாக்னாலும் அதே மாதிரி தான். முக்கியமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து வெப்சைட் தேவை. உங்களோட கம்பெனிக்கு உங்களோட இதுக்கு வந்து ஒரு வெப்சைட் மூலியமா நீங்க வந்து உலகத்தில் உள்ள எல்லா ஆட்களுடைய வியாபாரம் செய்யலாம். உதாரணத்துக்கு அந்த வெப்சைட்ல வந்து நீங்க வந்து ஒரு கடையா இருக்கட்டும், ஒரு ஷோப்ல வந்து ஒரு துணி கடையா இருக்கட்டும், உங்களோட டெய்லி என்ன ஸ்டாக் இருக்கு, என்ன ப்ரொமோஷன் செய்யறோம், அதோட வேலை அது அப்படி ஆன்லைன்லயே வாங்கலாம். அதுக்கான இது வந்து நீங்க செய்யணும். இது வந்து இப்போதைய சூழ்நிலையில வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப பப்ளிசிட்டி. அதுக்கான நீங்க இன்வெஸ்ட் பண்ணா, அதுக்கான நீங்க கேர் பண்ணா உங்களுக்கு வந்து ஈஸியா உங்களோட பொருள் ப்ராடக்ட் மக்கள்கிட்ட ஈஸியா சேர்க்கலாம். அப்ப அதுக்காக நீங்க என்ன செய்யணும், நீங்க வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்கிற ஒரு நிர்வாகத்தோடையோ இல்லாட்டி அதோட கான்டாக்ட் எடுத்துட்டு நீங்க அவங்க மூலியமா உங்களோட ஸ்தாபனத்துக்கு கம்பெனிக்கு நீங்க வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் நீங்க கிரியேட் பண்ணணும். முக்கியமா டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், மற்றபடி வெப்சைட். ஸோ இது மூலியமா உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து ரீச் கூடும். மற்றபடி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இப்போ அமேசான் மாதிரி ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே உங்களோட ப்ராடக்ட் விற்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நாலேஜ் அபவுட் டிஜிட்டல் என்ன டிஜிட்டல்ல உங்களுக்கு நாலேஜ் தெரியணும். தெரியாட்டி நீங்க வந்து கரெக்டா செய்யறவங்ககிட்ட வந்து நீங்க வந்து அதை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சு இன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்க செய்யலாம். நீங்க தெரியாட்டியும் மற்றவங்களோட சர்வீஸ் நீங்க கேட்டு உங்களோட ப்ராடக்ட் நீங்க வந்து உலகத்துக்கு கொண்டு சேர்க்கலாம். முக்கியமா நீங்க ஒரு சினிமா பாருங்க. சினிமா வந்து அவ்வளோ ஒரு 2.5 மணி நேரம் சினிமா. அந்த 2.5 மணி நேரம் சினிமால வந்து மக்கள்கிட்ட வந்து ஃபுல்லா நீங்க சினிமா பார்க்கணும்னா எப்படி உங்களுக்கு வந்து ஒரு தூண்டுதல், அதோட நல்ல கண்டென்ட், அதோட நல்ல சாங்ஸ், நல்ல போட்டோஸ் எடுத்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமா இந்த சோசியல் மீடியால கொடுத்தா அது வந்து நிறைய இடத்துக்கு செல்லும். அதால வந்து கூட மக்கள் பார்க்கலாம், அதால வந்து உங்களுக்கு வந்து ரீச் கூடும். ஸோ அதால வந்து அந்த படம் பார்க்கறதுக்கான ஆட்கள் வந்து இது சொல்லுவாங்க, ஓகே இதை பத்தி ஒரு பப்ளிக் டாக் வரும். ஸோ அதுதான் இங்க ஒரு உதாரணத்துக்கு. மற்றபடி ஒரு ரெஸ்டாரண்டா இருந்தா உங்களோட சாப்பாடு வந்து நீங்க டெய்லி கண்டினியூஸா போட்டு கொண்டு வாங்க. நீங்க செய்யற டெய்லி ஃபுட் அதை பத்தி நீங்க படம் பிடிச்சு நீங்க இதுல வந்து போட்டு கொண்டு வந்தா அதுலேயும் உங்களுக்கு வந்து ரீச் கூடும். மற்றபடி புடவை கடை, நகை கடைனா நீங்க வந்து ப்ரொமோஷன் உங்களுக்கு வந்து வித்தியாசமான என்னென்ன இது இருக்கு அது வந்து நீங்க டெய்லி ரேண்டமா போட்டு வந்தால் ஈஸியா உங்களுக்கு வந்து மக்கள் வந்து அதை பத்தி நேம் ரீச். அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துக்கு வந்து பேர், லோகோ, அது வந்து முக்கியம். உங்களுக்கு வந்து உங்களோட கம்பெனிக்கு வந்து லோகோ ஒரு அடையாளம், அந்த அடையாளம் வந்து நீங்க வந்து முக்கியமா இருக்கணும். அதுதான் நீங்க மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஈஸியா ரீச் ஆகும். ஸோ ரீச்சிங் பாசிபிலிட்டி யூ கேன் மேக் டிஃப்ரெண்ட்லி. இப்போ இதுக்காக இங்க பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு பொருள் வந்து எப்படி இந்தியாவுக்கு சேர்க்கலாம், இல்லாட்டி ஸ்ரீலங்காவுக்கு சேர்க்கலாம், இல்லாட்டி ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு பொருள் வந்து எப்படி பிரான்ஸ்ல வரலாம், இதெல்லாம் வந்து இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்ல தான் நீங்க செய்யலாம். நாங்க நேரடியா கொண்டு கொடுக்கறத விட இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்ல வந்து நீங்க வந்து நிறைய விஷயம் தெரியணும் மக்களே. ஸோ இந்த ஃபார்மேட்டை பத்தி தான் நீங்க இப்போ தெரிஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ கண்டென்ட் கிரியேஷன்,
கண்டென்ட் கிரியேஷனா நீங்க வந்து கேப்சர் பண்றதுக்கு வந்து ஒரு விஷயம் மக்கள் வந்து ஒரு விஷயம் யோசிப்பாங்க. ஓகே நீங்க வந்து இது பார்க்கும்போது உள்ள போய் பார்க்கலாமா, அந்த கவர் அட்டை பார்த்து ஒரு புத்தகத்தோட கவர் அட்டை பார்த்துட்டு நாங்க வந்து சொல்லுவோம் இது நல்லா இருக்கா இல்லையா, அப்படி இல்லை. அதுக்குள்ள போறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சில விஷயங்கள் வந்து நீங்க வந்து அப்படி நீங்க வந்து டிசைட் பண்ண முடியாது. ஆனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நீங்க இருந்தா நீங்க உங்க பொருளோ ப்ராடக்ட்டோ ஈஸியா நீங்க வந்து ரீச் அவுட் டு தி பப்ளிக்கு ஈஸியா இன்ஃபர்மேஷன் தேவை. அவங்களுக்கு வந்து கேப்சூலா நீங்க கொடுக்கணும். நீங்க வந்து ஒரு நான் சொல்ற விஷயம் வந்து நீங்க வந்து இப்படியே கொண்டு கொடுத்தா அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இட்ஸ் a lot of information. ஸோ நீங்க என்ன செய்யணும், அது கேப்சூலா கொடுக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கேப்சூலா கொடுக்கணும், சின்ன சின்னதா கேப்சூலா கொடுக்கணும். நீங்க பாருங்க, நீங்க மருந்து பாருங்க, ஊர்ல எல்லாம் மருந்து இப்படி தருவாங்க. ஆனா இங்கிலீஷ் மருந்துன்னா ஒரு கேப்சூல், அது சின்னதா இருக்கும். அது வந்து ஈஸியா வந்து நீங்க வந்து சாப்பிடலாம். அப்ப அது மாதிரி யோசிங்க. நீங்க வந்து எப்படி உங்களோட விஷயம் வந்து சின்னதா கேப்சூலா வந்து மக்களுக்கு சேர்க்கலாம். அப்படி யோசிச்சா நீங்க வந்து தைரியமா உங்களோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ கம்பெனியோ என்னவோ ஆகட்டும் ஈஸியா நீங்க வந்து நல்ல இதுல பிசினஸ் டெவலப் பண்ணலாம். பிசினஸுக்கு முக்கியமா தேவை வந்து உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் வந்து குவாலிட்டி இருக்கணும். அது வந்து மக்கள்கிட்ட சேரும்போது மக்கள் வந்து சொல்லணும், ஓகே நல்லா இருக்கு, தம்ஸ் அப், ஓகே இட்ஸ் வெரி குட். ஆனா வந்து அது வந்து குவாலிட்டி நீங்க லாக் பண்ணா நீங்க காசு செய்யக்கூடாது. நீங்க வந்து குவாலிட்டி அது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், நீங்க நல்ல ப்ராடக்ட் நல்ல சர்வீஸ் கொடுத்தா மக்கள் உங்களை தேடி வரும். அதுதான் மக்களே முக்கியமா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பத்தி இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ மமதுக்கு வந்து நான் ஏற்கனவே j'ai expliqué en français comment faire le digital marketing. D'accord. C'est-à-dire quelqu'un a un magasin, quelqu'un a un restaurant, quelqu'un a une boutique, parce qu'il ne veut pas faire de publicité. Parce que grâce à digital marketing, tu peux faire la publicité. Il était mondial. Il a monté ton business. Ouais. Parce que maintenant, son marketing, c'est nul, ça c'est zéro. Ouais, tu peux pas. Comme ça, tout le monde avançait dans la vie. Les clients qui entraient, clients qui parlaient de magasin, discutaient le nom partout. Parce que son digital marketing, maintenant, c'est très compliqué. Ouais, c'est trop compliqué pour... Voilà, ça c'est vraiment important parce que le TikTok correspond tous les gens qui le temps pour le voir la vidéo. Vidéo, c'est clair parce que vous avez bien capté le mot. Les zéros, ouais. Comment l'écrit. Parce qu'imagine, moi je vois quelque chose comme ça, il n'y a pas de. Il n'y a pas de. Il n'y a pas d'information. Voilà, ça c'est important. Parce que pour l'instant, le digital marketing, ça c'est très bien. Après, quelqu'un ne connaît pas, demander un service en société, faire le digital marketing, grâce à ça, nous aussi avancer. Parce que 2024 a bientôt fini, après 2025, vous avez pensé le digital marketing, vous avez avancé. Ouais, si. Après, artificial intelligence, ça c'est une grande chose. Ça c'est la prochaine vidéo, nous expliquer ça, artificial intelligence. Maintenant, tout le monde, Jibomba.